ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம குரு வக்ர நிலை அடையும் போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள், ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த குரு வக்ரம் அடைகிறாரு அப்படின்ற போது எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா ஒரு சுப கிரகங்களுக்கு எல்லாத்துக்குமே ராஜ கிரகமாக கருதப்படுபவர் ஜோதிட ரீதியாக குரு பகவான் தான். அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். வக்ரம்னா என்னன்னா பின்னோக்கி நகர்ந்து செல்கிறார். இப்ப இந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை 11:46 வக்ரகதி அடைகிறார். வக்ரகதி அடையும் போது அவர் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்துல அந்த வக்ரகதி அடைகிறார். அந்த மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்திலிருந்து அவர் ஒவ்வொரு பாதமாக பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இந்த வக்ர நிலை. எப்போ நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மதியம் 2:30 அளவில் வக்ரகதியிலிருந்து தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார். இப்படி இயல்பு நிலைக்கு மாறுகின்ற அந்த குரு பகவான் அந்த டயத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருக்கிறார். மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்துல வக்ரகதி அடைந்த அந்த குரு பகவான் மிருகஷீரிடம் 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், ரோஹிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், இப்படி 4 பாதங்களை கடந்து பின்னோக்கி வருகிறார். இதுதான் குரு பகவானின் வக்ரகதி அடைகின்ற ஒரு நிலைமை. இந்த மாதங்கள் எத்தனை மாதங்கள் இந்த மாதிரி குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது 4 மாதங்கள், கிட்டத்தட்ட 4 மாதங்கள் அந்த குரு பகவான் வக்ர நிலையிலே இருக்கிறார். தன்னுடைய சுபத்தன்மையை இழக்கிறார். முக்கியமா நம்ம இதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குரு பகவான் சுப கிரகம் அவர் வக்ரகதி அடையும் போது தன்னுடைய சுபத்தன்மையை இழந்து பாபத்தன்மையை பெறுகிறார். பாபத்தன்மை பெறும்போது கெடுபலன்களையும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த 40 நாட்கள். இப்படி இந்த கெடுபலன்களும் சுப பலன்களும் சேர்ந்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது. சில பேருக்கு, சில ராசி என்பர்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போது அவர் கெடுபலனாக மாறும் போது அது சுப பலன்களை கொடுக்கும். அவர் நல்ல ஒரு நிலையில இருக்கும் போது சுப பலன்கள் கெடுபலன்களாக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 4 மாதங்கள் எல்லா ராசி என்பவர்களுக்கும் இருக்க போது. இந்த நேரத்துல ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் சுய ஜாதகத்துல குரு வக்ரகதியாவே இருக்கிறாரு அப்படின்னு இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு நிறைய பலன்களை, சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக தான் இந்த குரு வக்ர நிலை இருக்க போகுது. அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படின்னாதான் அவங்களும் அந்த ஜோதிட ரீதியாக குரு வக்ர நிலை அடையும் போது அவங்களுக்கு என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க உதவியா இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்த 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல வக்ரகதி அடைகிறார். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே ஜென்மத்திலேயே, அதாவது உங்களுடைய ராசியின் மீது சனி பகவான் வக்ரகதி அடைந்து இருக்கிறாரு. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஜென்ம சனி கொஞ்சம் பாதிப்புகள் இருந்து வெளியில வந்தாலும் உங்களுக்கு இந்த குரு பகவான் ஆகப்பட்ட அந்த சுப கிரகம் 4ஆம் இடத்துல வக்ரகதி அடையும் போது சில உடல் சம்பந்தமான பலவீனங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த 4 மாதத்துல சொத்து சம்பந்தமான சில ஏமாற்றங்கள். என்னடா இது மேடம் முதலே ரொம்ப பயமுறுத்துறீங்களே, நாங்க இப்பதான் சொத்து வாங்குறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாமே நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம், நீங்க இப்படி சொன்னா எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னா சில கவனத்தோட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. குரு வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா இதுதான் நிதர்சனமான உண்மை. இதற்காக நீங்க சொத்து நிறைய வாங்க போறீங்க, நிறைய உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு குரு பகவான் சொத்து சம்பந்தமா இப்படிலாம் சொன்னோம்னா அதெல்லாம் தவறான செய்தி. உங்களுக்கு அந்த சொத்து சம்பந்தமான சில ஒரு ஏமாற்றங்களோ இல்ல நிதி இழப்புகள், அதாவது அதிகமா பணம் விரயங்கள் ஏற்படுவதற்கு உண்டான, குருன்னு சொன்னாலே பணம் தான். அவர் வக்ரம் அடைகிறாரு, 4ஆம் இடத்துல வக்ரம் அடையும் போது சொத்து சம்பந்தமான பண விரயங்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா லக்ஸுரியா வாழ்றதுக்காக, ஆடம்பரமா வாழ்றதுக்காக நீங்க நிறைய உங்களுடைய
திங்ஸ் எல்லாம் வாங்கி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த காலகட்டத்துல நீங்க அந்த பணத்தை பாத்தீங்கன்னா பணமா கருத மாட்டீங்க, ரொம்ப அசால்ட்டா செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும். இந்த 4 மாதம் அந்த மாதிரியா செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடனுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு. இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதலீடுன்றது அப்படியே குறைஞ்சிடும். இந்த நகைக்கடையெல்லாம் வச்சிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலத்துல நிதி இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். நிறைய பணம் போட்டு நீங்க தங்கத்தெல்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க. இப்போ அப்படியே நகையினுடைய அளவு குறைய உங்களுக்கு தான் அந்த நிதி இழப்பு அபாயங்கள் ஏற்பட்டிருக்கு அந்த நகை தொழில் செய்யறவங்களுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்கு அதுல முதலீடு செய்வதற்குண்டான ஒரு கரெக்டான காலகட்டம்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல முதலீடு செய்வதுன்றது உங்களுக்கு ஒரு சாதகமா இருக்கு. முதலீடு செய்யும் போது உங்களுக்கு அதற்குண்டான வருமானம் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. இப்போ ஒரு இடத்துல ஒரு உற்பத்தி தொழில் செய்யறீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு 80% நீங்க முதலீடு இருக்கு அப்படின்ற போது அந்த முதலீடு ஆகப்பட்டது அப்படியே குறையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க முதலீடை ரொம்ப அதிகமா போட்டீங்களோ அந்த முதலீடோடைய அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும், உள்வாங்கிக்கிட்டே இருக்கும். தொழில இருந்து உற்பத்தின்றது விற்பனை அளவுன்றது உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நீங்க இந்த ஒரு கும்பராசி என்பர்கள் எப்போதுமே எப்படி பண்ணுவாங்கன்னா உங்க தொழில பாத்தீங்கன்னா ஒரு 10 மாசத்துக்கு உண்டான எல்லாத்தையுமே டார்கெட் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் சொல்லி வச்சிருவீங்க. ஆனா அந்த டார்கெட் அச்சீவ் ஆகுமா எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் ஆகாது. கண்டிப்பா அதுல ஒரு பின்னடைவுகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கதான் செய்யும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த மூலதனம் சம்பந்தமான சில விரயங்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால பெரிய அளவுல ஒரு புதிதா முயற்சி செய்து ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் செய்யவே வேண்டாம். கும்பராசி என்பர்கள் செஞ்சீங்கன்னா மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல தாயார் சம்பந்தமான உறுதுணைகள் ஒத்துழைப்புகள் கிடைப்பதற்கு ஒரு அளவோலான கம்மியா தான் இருக்கு. ரொம்ப பெரிய அளவுல உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்காது. சில பேருக்கு அந்த குடும்பம் சம்பந்தமான பிரிவினைகள் அதிகமா இருக்கும். இந்த 4 மாதத்துல கும்பராசி என்பர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை, அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே அந்த அம்மா அப்பா இருக்கின்ற அந்த உறவு முறை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நேரம். கணவன் மனைவி கூட இடையே வந்து அந்த அம்மா அப்பாவுடைய ஒரு இன்ஃபுளுயன்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஏற்கனவே அப்படிதான் இருந்துட்டு இருக்குது கும்பராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நேரம். அதனாலதான் சொன்னேன் அம்மாவினுடைய அந்த பிரிவுன்றது இந்த காலகட்டத்துல இருக்கு. அதனால அம்மாவை கொஞ்சம் தூரமா வச்சு பாத்துக்கிறதுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டமாக இருக்கும். இல்லாட்டி உங்க மூலமாக அம்மாவுக்கு பிரச்சனை வர்றதுக்கு தாயாருக்கு பிரச்சனை வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு. அதனால கவனத்தோட செயல்படுவது நல்லது. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் யாரு பார்த்தோம்னா குடும்பஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியும் கூட. அதனால வேலை வாய்ப்பு சம்பந்தமாக குடும்பஸ்தானாதிபதின்ற போது தனஸ்தானாதிபதியும் கூட. வேலை வாய்ப்பு சம்பந்தமான ஒரு பணவரவுகள் சேமிக்கக்கூடிய ஒரு நேரம். குரு வக்ரமாயிட்டாரு அப்படின்னா நமக்கு பண விரயங்களும் ஏற்படும், அதே சமயத்துல பண வரவுகளும் அதிகரிக்கக்கூடிய நேரம். ரொம்ப ஃபாஸ்டா வரும் பண வரவுகள்லாம் கும்பராசி என்பர்களுக்கு அதிகமாக வரக்கூடிய நேரம். ஆனா எங்க முதலீடு செஞ்சு மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமா வரும். முதலீடே செய்யாதீங்க கும்பராசி என்பர்கள். இந்த 4 மாதம் வரக்கூடிய வருமானத்தை அப்படியே அமைதியா வாங்கி வச்சுட்டு பேங்க்ல போட்டு நிம்மதியா இருங்க. எந்த விதமான ஒரு முதலீடு செய்யக்கூடாது. அதாவது நகையில முதலீடு போட்டாலும் அது குறைஞ்சு போகக்கூடிய ஒரு நேரம், சொத்துல போட்டாலும் குறைஞ்சு போகக்கூடிய ஒரு நேரம், வேற எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நீங்க அதுல மாட்டிக்கொள்ளக்கூடிய நேரம். ஏன்னா சனி ஜென்ம சனி இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. கும்பராசியில 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. யார் யாரெல்லாம் பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திர அன்பர்கள், அடுத்து அவிட்டம், அடுத்து சதயம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. இந்த 3 நட்சத்திரத்துல அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரிவினைகள், அதாவது
என்ன சொல்றது, சொத்துக்கள் வாங்க போறீங்க. அந்த சொத்துக்கள்னால உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு சொத்தே இல்ல, எங்களுக்கு எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிதாக அந்த சொத்துக்கள் மூலமாக வாங்குவதற்கு நீங்க முனைப்போட இருப்பீங்க. உங்களுக்கு வருமானம் வர்றதுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குரு வக்ரம் ஆகுறாரு அப்படின்ற போது உங்களுக்கு வருமான தடைகள் கிடையாது. அந்த சொத்துக்கள் வாங்குறதுனால சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, அவிட்ட நட்சத்திரத்துக்கு அடுத்து உங்களுக்கு சதய நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் வெளிநாடு வாய்ப்புகள் அதிகமாக கூடிய ஒரு நேரம். வெளிநாடு சம்பந்தமான ஒரு வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எக்ஸ்போர்ட் தொழிலெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒரு திடீர் மாற்றங்கள், திடீர் யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல உங்களுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உடல் நலன்ல சில பிரச்சனைகள் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான ஒரு காலத்தை, அதாவது அந்த 4 மாத காலம்ன்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கிடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திர அன்பர்களுக்கு, கும்ப ராசியில வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் எதுவுமே வராது. உங்களுடைய வாழ்க்கை சுமூகமா எந்த விதமான ஒரு இடர்பாடும் இன்றி போகக்கூடிய ஒரு நேரம் தான் சொல்லணும். நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம், நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம், பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.